ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தமிழ் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதமானது தற்போது ஆவணி மாதமானது முடிய போகுது. தமிழ் மாதம் ஆவணி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக 6வது மாதமான புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய புரட்டாசி மாதத்துடைய பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் புரட்டாசி மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய மாதம் தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் 12 மாதங்களில் 6வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துக்குன்னு தனி ஒரு சிறப்பு, தனி ஒரு பவர் இருக்குது. புரட்டாசி மாதத்துடைய சிறப்பையும் பவரையும் தெரிஞ்சு அனைவரும் பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே புரட்டாசி மாத சிறப்பையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்க. புரட்டாசி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. மற்ற மாதங்களை போல இல்லாமல் புரட்டாசி மாதத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கதையாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த கதையை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசியில் இந்த சூரியன் பயணம் செய்கிறதுனால இது கன்னி மாதம் என்று சொல்லப்படும். அட் த சேம் டைம் பெருமாளுக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால பெருமாள் மாதம் என்று சொல்லப்படும். ஆக மொத்தம் புரட்டாசி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். புரட்டாசி மாதம் தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துடைய சிறப்புகளை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதையை பார்க்கறது கேட்கறது நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனை நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எப்படிங்கிறத அந்த கதையை ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம். எல்லாருடைய வீட்லேயும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு இதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து உள்ளீர்களா? இதற்கான வரலாற்று ரீதியான கதை தான் இந்த ஒரு கதை. அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல பெருமாள் சிலைக்கு முன்பு அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது. 2வது முறை சோதித்து பார்க்கிறான். 2வது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? பூஜையை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான். காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம். தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு தொடர்ந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுகிறது. அன்று நாள் முழுவதுமே சரியாகவே செல்லவில்லை. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான். இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான். என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன். தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்து விட்டார். மன்னனுக்கு தூக்கமும் கலந்து விட்டது. இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமை வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து வருமாறு சொல்றாரு. உடனே அவர்களும் விசாரித்து கண்டுபிடித்து விட்டனர். இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றால் மண்பானை செய்வார்கள் அல்லவா, அவர்களை தானே குயவன் என்று சொல்லுவாங்க. அவங்க தான். இந்த குயவனுக்கு ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினமும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வதுதான் குயவனுடைய வேலை.
குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்கிறான். பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தராரு. பெருமாளை பார்த்தா அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்குறான் அந்த குயவன். ஸோ மன்னனுக்கு இதை பார்த்ததும் ஒன்றுமே புரியவில்லை. கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது, பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல, நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் இதை பார்த்த உடனே உணரத் தொடங்கிவிட்டார். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் முக்கியம். ஜாதி, மதம், இனம், பணம், காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது. இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களால் ஆன சில நெய்வேத்தியங்கள் பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினமே மோட்சம் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கிறது உறுதி. அந்த ஒரு இதோட தான் இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் இந்த தாள்களை ஷேர் பண்ணேன். இவ்வளோ நேரம் சிறப்பாக ஷேர் பண்ணிட்டேன். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சிறந்த நிர்வாக திறனும் உடைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது நீங்கள் தவிர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு நல்லது. பணவரவு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக வந்து சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதனால் பூர்வீக சொத்து பிரச்சனை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும். வியாபார தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். பாக்கிகள் எல்லாமே வசூலாவது தாமதமாகும். அதனால் தொழில் வியாபாரத்தில் பொறுமையை காக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனமாக செய்கிறது நல்லது. இல்லைனா உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்குங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நல்லா அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியானது உங்களுக்குள்ளே ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்குள்ளே இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் நீங்கள் பேசுறது தான் உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். அதனால் உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதிலும் எச்சரிக்கையாக குடும்ப ரீதியாக செயல்படுவது முற்றிலும் உங்களுக்கு நல்லது என்று கூறப்பட்டிருக்கு. அதனால் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுங்க. அப்புறம் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுப்பதில் இந்த புரட்டாசி மாதம் தாமதம் உண்டாகும். அதனால் கவனமாக வேலைகளை செய்வது நல்லது. கவனக்குறைவாக வேலைகள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டமாகும். பணவரவு தாமதமாகலாம். பணவரவில் தாமதமாகுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பணவரவை கொண்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு கூட கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வெற்றிக்கு உதவும். சக மாணவர்கள் நண்பர்கள் உங்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கும், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. மகர ராசிக்காரங்க, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.